மேஷராசி பரணி நட்சத்திரம். இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்க சுய ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு 3 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 6 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 18 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்க சுய ஜாதக இருப்பை பொறுத்து உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்க கணக்குல வச்சுங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்புல வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 16 வயசு வரைக்கும் சூரிய தசை நடந்தால் அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 16 + 10 26. 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்புல வரும். சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுல இருந்து என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். இப்ப உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசை நடந்தாலும் சரி, ஏன்னா இந்த இளம் வயது காலகட்டத்துல படிக்கிற காலகட்டத்துல அப்பா அம்மாவுடைய அரவணைப்புல இருக்கிறதுனால உங்களுக்கு கிரகங்கள் நிறைய அவயோக தசைகள் அது பெருசா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. அதிகப்படியா கெடுபலன்களை செய்யக்கூடிய தசையாக இருந்தால் லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நண்பர்கள் வழியில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஏன்னா 7.5 சனி அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 3ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறது வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். படிக்கிற காலகட்டங்களில் அவயோக தசைகள் நடந்தா கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க. ஒரு சில பேர் தடைகளை நிறைய பார்த்திருப்பாங்க படிப்பு ரீதியா. இல்ல அந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை வருது, அந்த காலேஜுக்கு போனாலும் பிரச்சனை வருது, இல்ல காலேஜ் மாத்துறது, இது மாதிரி நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கு இல்லையா. இப்ப தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ரீதியா நல்ல ஒரு ஏற்றம். பார்ட் டைம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு குடும்ப தேவைக்காக, படிப்பு தேவைக்காக பார்ட் டைம்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ட் டைம் ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த சந்திர தசையில படிப்பெல்லாம் முடிச்சு வேலை வாய்ப்பு தேடுறீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்க முயற்சி பண்றதுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. குருவுடைய பார்வை என்னக்கா ராசிக்கு 7ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இந்த 2 இடங்கள் இருக்கு இல்லையா. 7ஆம் இடமும் 11ஆம் இடத்துலயும் ராகு இருக்கு. ராகு சம்பந்தப்படுது. வேலை வாய்ப்பு ரீதியா அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்றீங்களா, வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ வெளிநாடு போய் படிக்கணும், மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணீங்களா, அந்த படிப்பை கொடுத்துரும். எப்படி பார்த்தாலும் ராகு சம்பந்தப்படுதுன்னாவே வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்பு, இது மாதிரிதான். இப்ப வேலைக்கு தேடுறீங்களா, வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையா இருக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் 23, 24, 25 இந்த 3 வயசுல திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்கா இந்த 25, 26க்குள்ள திருமணம் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி. உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமாக இருந்தாலோ இல்ல லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாலோ இந்த இடங்கள்ல திருமணம் தடைப்படும். ஆனால் இப்ப கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல 7ஆம் இடத்தோட சம்பந்தப்படுது. 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு. அதாவது அந்த இடத்தை தூண்டும். அப்ப திருமணத்துக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. குரு பயிற்சினால் உங்களுக்கு திருமண ஏற்றங்கள் உண்டு. திருமண ரீதியா உங்களுக்கு முயற்சிகளை நீங்க இருந்தீங்கன்னாக்கா இப்ப வெற்றி வாய்ப்புகள், திருமணம் கூடி வந்துடும். 26 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் செவ்வாதசை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் நடக்கல, இப்ப செவ்வாதசையில திருமணம் நடக்காம முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க திருமணத்துக்காக. திருமணத்தை இது வரைக்கும் கொடுக்கலன்னா இப்ப கொடுத்துரும். திருமண ரீதியா ஏற்றம். வேலை வாய்ப்புல ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறது, இல்ல சம்பள உயர்வு எதிர்பார்க்கறது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல அது ஒரு மறைவு ஸ்தானம் தான். நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா அங்க செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு, ராகுடைய நட்சத்திரம் இருக்கு, குருவுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்கள். இப்ப செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு ராசியாதிபதி, அஷ்டமாதிபதி, பெருசா கெடுபலன்களை கொடுக்காது அந்த இடத்துல குரு இருக்கும்போது. ராகுக்கு குருவுடைய பார்வை இருக்கு. ராகுவோட நட்சத்திரத்தை குரு பார்க்கிறார். இப்போ நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் இருந்தாலும் சரி, திருமணம், வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகள் இருக்காது. சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேர் பஞ்சாயத்துல இருப்பாங்க, திருமண ரீதியா திருமணமாகி நிறைய பஞ்சாயத்துல இருப்பாங்க. இப்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நல்லாவே இருப்பாங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த தசைங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். செவ்வாய் தசைங்கிறது உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இந்த குரு பயிற்சி இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுல கெடுபலன்கள் கிடையாது. வேலை ரீதியா ஏற்றம். ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடத்தோட சம்பந்தப்படுது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்தோட ஒரு சில பேருக்கு சம்பந்தப்பட்டு தசை நடத்தினால், இல்ல 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி தசை நடத்தினால் இந்த வயது காலகட்டத்துல நிறைய கடன் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கு. அந்த நோய் நொடி பிரச்சனைகள்லாம் இப்ப கிளியர் ஆகும். இப்ப கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அரசு சார்ந்த உதவிகள் கேட்டிருந்தா அந்த அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். கடன் கேட்டிருந்தா கடன் கிடைக்கும். இப்ப எப்படி கடன் தேவைப்படும் உங்களுக்கு, ஏன்னா விரயத்துல சனி இருக்கிறதுனால
ஒரு கடன் வாங்கி ஒரு தொழிலை நடத்தக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்திருக்கும். அந்த கடன் உதவி கிடைக்கும், பண வரவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த செவ்வாய் தசையில 33 வயசுக்கு மேல 51 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை உங்க சுய ஜாதக அடிப்படையில எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி, ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள், இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வரீங்க ராகு தசையில. 3ஆம் இடத்துல குரு முயற்சி ஸ்தானத்துல, இப்போ குரு பகவான் ராகு பகவானோட கனெக்ட் ஆகுறாரு. ராகு நட்சத்திரத்தோடவும் ராகுவோட கனெக்ட் ஆகுறதுனால ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள், உங்க சுய ஜாதகத்துல ராகு கேது தோஷம், அப்படி இல்ல கலத்திர தோஷம், இப்ப ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணி வேலையே கிடைக்கல, வேலை கிடைக்கும். இல்ல வேலை கிடைச்சிச்சு, அந்த வேலையில ரொம்ப நாளா இருக்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, பதவி உயர் கிடைக்கல, சம்பள உயர் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலை ரீதியா ஒரு தொழில் இருக்கிறீங்க, அந்த தொழில வளர்ச்சி கொடுக்கல, நிறைய கஷ்டங்கள். சேமிப்பு இல்லைன்னா சேமிப்பு இருக்கும். ஏன்னா ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால, ராகுவோட நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆகிறதுனால உங்க சுய ஜாதக அடிப்படையில தசாபுத்தி சரியில்லை, நிறைய கஷ்டப்பட்டு வரீங்கனாக்கா. ஏன்னா தசாபுத்திங்கிறது உங்க லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணுச்சுன்னா 18 வருடங்கள் கெடுபலன்களை கொடுக்கும். நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுங்க, நல்ல பலன்கள் அருமையா உண்டு. இப்ப குரு பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்ப நோயில இருக்கிறீங்களா, நோய் கிளியர் ஆகும். கடன்ல இருக்கிறீங்களா, கடன் கிளியர் ஆகும். கடனே இருக்காது, அதிகப்படியா உங்களுக்கு கடன் பிரச்சனைகளே இருக்காது. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்க, ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஒரு சில பேருக்கு 31 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாம இருக்கும். அந்த திருமணத்தை கொடுத்துரும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி. இந்த காலகட்டங்களில் ஒரு லோன் கேட்டிருப்பீங்க, அந்த லோன் கிடைக்கும். தனிநபர்கிட்ட கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடன் கிடைக்கும். விரயத்துல சனி அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள், சொந்த பந்தங்கள்ல நெருக்கடிகள், மனசு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய காலம் சொல்லலாம். முயற்சிகள், உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள். இது வரைக்கும் முயற்சியே பண்ணல, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இப்ப முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு, இப்ப முயற்சி பண்ணக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். உடனடியா எந்திரிச்சு ஓடுவீங்க. ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் இந்த ராகு தசையில. 51 வயசுல இருந்து 67 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை சொல்லவே தேவையில்லை. இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி தசை, அதாவது விரையாதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை. இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறது இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி. இந்த டைம்ல நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க, அந்த வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல இந்த குரு பகவான் இருந்து தசை நடத்தி நிறைய பிரச்சனைகளை, தொந்தரவுகளை கொடுத்திருக்கலாம். அந்த தொந்தரவுகள் இருக்காது. வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம். தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். தொழில இருக்கிறீங்களா, அந்த தொழில லாபத்தை கொடுக்கலையா, லாபத்தை கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதும் அங்க ராகு இருக்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அருமையான டைம். தொழில அபரிவிதமான வளர்ச்சி, அபரிவிதமான லாபம், பெரிய லாபத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நல்ல சேமிப்பை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த குருவுடைய தசையில ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் நல்லாவே இருப்பாங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு, நல்ல தசை நடக்கிறவங்களுக்கு அருமையான வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்ப கஷ்டப்படுறீங்க இல்லையா, ஒரு சில பேருக்கு கடன் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் அமைப்பு தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். பெருசா கெடுக்காது இந்த குரு தசை அப்படிங்கிறது. இந்த காலகட்டங்களில் வர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் எல்லாத்திலுமே ஏற்றங்கள் தான். குரு பார்க்கக்கூடிய பார்வை 5, 7, 9 3 இடங்களும் உங்களுக்கு சிறப்பான இடங்கள். குரு தசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. நீங்க எதை பத்தியும் பயப்பட தேவையில்ல. குரு தசையில 67 வயசுல இருந்து 86 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை அப்படிங்கிறது ராசிக்கு 11ஆம் அதிபதி 10 குடையவன், கர்மகாரகன் சனி. இந்த சனி தசையில குரு பயிற்சி, 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. சனி பகவான் தசையால் பாதிக்கப்பட்டவர்கள், சனி பகவான் தசையால் கடன் பட்டவர்கள், சனி பகவான் தசையால் நோய் நொடி பிரச்சனைகள் இருப்பவர்கள். ஏன்னா சனி தசைங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. எங்க இருந்தாலும் சொல்லிக்கலாம். சனி தசையில ஒரு 7.5 சனி வந்திருக்கு. இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவுடைய நகர்வுகள் இந்த வருடம் ஃபுல்லாவே சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த குரு 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் 4ஆம் இடத்துல போனா கூட உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்களுக்கு 7.5 சனினால அந்த அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. நான் நெகட்டிவா தான் சொல்லுவேன் சனி தசை அப்படின்னாக்கா. ஏன்னா 7.5 சனி சனி தசையில அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. குருவுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்தோட சம்பந்தப்படுறது. உடல்நிலை தொந்தரவுகள் வெளியே வருவீங்க. 86 வயசுல இருக்கிறீங்க, இல்ல 90 வயசு வரைக்கும் இப்ப சனி தசையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கல, எந்த வயது காலகட்டத்துல சனி தசை வந்தாலும் சரி அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். இது வரைக்கும் 7.5 சனியில பாதிப்பு. இப்ப குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது, குருவுடைய பார்வை அவ்வளவு சிறப்புன்னு சொல்லலாம். உடல்நிலை தொந்தரவுகள், கடன் பிரச்சனை, நோய் நொடி எதுவா இருந்தாலும் சரி கிளியர் ஆகும்.
இப்ப கடன் பிரச்சனை இருக்குங்களா, கடன் பிரச்சனை தீரும். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கு, அந்த மருத்துவ செலவுகள் கிளியர் ஆகும். குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம். குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல சனி பகவான் இருந்து தசை நடத்துச்சு, நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த கஷ்டங்கள் இருக்காது, அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். இந்த சனி தசையில 86 வயசுக்கு மேல 17 வருடங்கள் புதன் தசை. ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. இந்த புதன் தசையில எப்படி பார்த்தாலும் இந்த தொழில இருந்தா கடன் இருக்கும், நோய் இருக்கும், ரெண்டுமே கிளியர் ஆகும். இப்ப இந்த குரு பயிற்சினால தொழில் இருக்கக்கூடிய கடன் நிவர்த்தியாகும், உடம்புல இருக்கக்கூடிய நோய் நிவர்த்தியாகும், மருத்துவ செலவுகள் கம்மியாகும். இது வரைக்கும் கொடுத்த பணம் வரலையா, இந்த காலகட்டங்களில் கொடுத்த பணம் வரும். முயற்சி ஸ்தானத்துல நீங்க போய் கேளுங்க, உடனே கொடுத்துருவாங்க. கடன் கேட்டா கூட இந்த காலகட்டங்களில் கடன் கிடைக்கும். உடல் உபாதைகள் இருக்காது, நோய் நொடி தொந்தரவுகள் இருக்காது, சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும், மனசு தெளிவாக இருக்கும், தெளிவான முடிவு எடுப்பீங்க, மனசுல ஒரு அமைதி இருக்கும், ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும், ஆன்மீகம் சார்ந்து தேடல்கள் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டங்களில். அதாவது புதன் தசையில 6 குடையவன் தசை அப்படிங்கிறதுனால கெடுபலன்களை கொடுக்கும்னு நினைக்காதீங்க. இந்த கெடுபலன் செய்யக்கூடிய புதன் அவருடைய வீட்டுல இந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய நகர்வுகள் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக. நன்றி.